அவர் சொன்ன வார்த்தைகள் அவள் காதுகளில் இடியாக விழுந்தாலும் அனைத்தையும் சமாளித்து கொண்டு, ஏன் நீங்களும் ஆகாஷ் போல அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்ன தப்பு பண்ணுனா என்று கேட்டாள். அன்பு செல்வனோ மெதுவாக சிரித்தார். என்னம்மா, கொலையா? நானே எழும்ப முடியாத நிலைமையில இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ரொம்ப நாளா அந்த பொண்ணை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணினேன். அவகிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரை கேட்க முடியாமலே போயிடுச்சு. அவரது குரலில் இருந்த ஏமாற்றம் புவனாவுக்கு தெளிவாக உணரப்பட்டது. ஆகாஷ் அவனோட வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் அவதான்னு முழுசாக நம்புகிறான். அதனால தான் அவ மேலே அவ்வளவு கோபமாக இருக்கான். எழா ரத்தம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நான் அப்படி இல்லைம்மா. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து முடித்த வயசு. அதனால தான் உண்மை என்னன்னு விசாரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரை நடக்காமலே போயிடுச்சு என்று சொல்ல புவனாவோ மெதுவாக அவரை பார்த்தாள். அப்படி என்ன விஷயம், என்கிட்ட சொல்லுவீங்களா என்று தயக்கமாக கேட்டாள். இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எல்லா குழப்பத்துக்கும் முடிவு கிடைக்கணும்னா அது அந்த அல்லியே நேராக வந்து வாய் திறந்து என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னால் மட்டும்தான் தெரியும் என்று சொல்ல புவனாவோ ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். சரி, நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். அறைக்குள் வந்து பார்த்தாள். ஆகாஷ் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்தான். அவன் முகத்தை சில நொடிகள் பார்த்தவள் நேராக டாக்டர் அரவிந்திடம் சென்றாள். டாக்டர், அவர் எப்போ கண்டு விழிப்பார் என்று கேட்டாள் அவள். எப்படியும் இன்னொரு 2 அல்லது 3 மணி நேரம் ஆகும் என்று அவர் சொல்ல, சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் அன்பு செல்வனின் அறைக்குள் நுழைந்தாள் புவனா. அவரோ அமைதியாக சாய்ந்து அமர்ந்திருந்தார். புவனா மெதுவாக அவர் அருகே வந்து நின்றாள். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனால் நீங்கள் அதை கேட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு நான் சொல்ல போகிறத கேளுங்க என்றாள் மெதுவாக. அன்பு செல்வனோ சிரித்து கொண்டே, என்னம்மா இவ்வளோ தயக்கம், என்ன விஷயம் என்று கேட்டார். அவள் சில நொடிகள் அவரை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக, நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிற அல்லி நான் தான் என்று சொன்னாள். ஒரு நொடி அவருக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னம்மா தமாசு பண்ணுறியா? அந்த அல்லி புள்ள பார்க்க தேவதை மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல கலரு, நல்ல அழகு. ஆனால் நீயும் அழகாக தான் இருக்க. அழகுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதுக்காக இப்படி போய் சொல்லாதம்மா என்று சொல்ல அவளது முகம் மெதுவாக மாறியது. ஆமாம், அழகு தான். ஆனால் அந்த அழகுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அதனால தான் அந்த அழகையை மறைச்சி ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்க அல்லிபுரம் ஜமீனோட பொண்ணு அல்லி ராணி நான் தான். அந்த குரலில் இருந்த அழுத்தத்தில் அன்பு செல்வன் திடுக்கிட்டார். வீரசிம்மனுக்கும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் பிறந்த ஒரே பொண்ணு அல்லி ராணி நான் தான். சிலம்பத்திலையும் வாழ்வித்தையிலையும் யாராலையும் அடிச்சிக்க முடியாதவன்னு பேர் வாங்கின அல்லி ராணி நான் தான். என்னோட கண்ணசைவிலேயே தப்பு பண்ணுறவங்கள கட்டி போட்ட அல்லிபுரத்து ஜமீன் வாரிசு அல்லி ராணி நான் தான். அன்பு செல்வனோ தனது விழிகளையே நம்ப முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். ஆம், நிச்சயமாக அது இதுவரை பேசிக்கொண்டிருந்த புவனாவின் குரல் இல்லை. முழுக்க முழுக்க ஆழமை நிரம்பிய அல்லி ராணியின் குரல். மெதுவாக எழுந்து படுக்கையை சரி செய்து அதில் சாய்ந்து அமர்ந்தவர் இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அல்லி மெதுவாக கேட்டாள், இப்போ சொல்லுங்க, எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னைக்கு இப்படி பல வருஷமாக தேடுற அளவுக்கு என்ன நடந்தது? அன்பு செல்வனோ மெதுவாக தனது 2 கரங்களையும் கூப்பி அவளுக்கு வணக்கம் வைக்க முயன்றார்.
அதை பார்த்த அல்லியோ பதறி வேகமாக சென்று அவரது கைகளை தடுத்தாள். ஐயோ, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வயசில் பெரியவர். நான் தான் உங்களை பார்த்து கும்பிடணுமே தவிர நீங்கள் என்ன பார்த்து கும்பிடக்கூடாது. என்ன நடந்தது? உண்மையை மட்டும் சொல்லுங்க என்று கேட்டாள் அவள். அன்பு செல்வனோ ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டு தனது வாழ்க்கையின் கசப்பான பக்கங்களை புரட்டத் தொடங்கினார். என்னோட மனைவி அர்ஜுனா தேவி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா. அவள் ஒரு நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தா என்று சொல்ல தொடங்கிய அன்பு செல்வன் சில நொடிகள் கண்களை மூடி அமைதியாக இருந்தார். அப்போதான் அல்லிபுரம் ஜமீனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருத்துவம் பார்க்கணுன்னு ஒருத்தர் வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் பேர் கூட என்று சொல்லிவிட்டு யோசித்தவர், சொக்கலிங்கம். ஆமாம், சொக்கலிங்கம் என்றார். அந்த பெயரை கேட்ட அடுத்த நொடியே அல்லியை ஒரு கணம் தடுமாறி போனாள். என்னது, அந்த சொக்கலிங்கமா? சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன நடந்தது என்று அவசரமாக கேட்டாள். அப்புறம் அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் ஊரில் இருந்தவங்க அது தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. என்னோட மனைவிக்கும் அவருக்கும் தொடர்புன்னு சொல்லி விதமாக புரளி கிளப்ப ஆரம்பித்தாங்க. அவரது குரல் மெதுவாக உடைந்தது. நான் என்னோட மனைவி கிட்ட இதை பற்றி கேட்டேன். நம்பிக்கை இல்லாமல் இல்லை, மற்றவங்களோட வாயை அடைக்க. ஆனால் அவன் நான் கேட்டதில் ரொம்பவே பயந்தா. அப்போவே அவளுக்கு ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். மறுபடியும் அந்த சொக்கலிங்கம் அவளை தேடி வந்தப்ப அவளுக்கு உடம்பு முடியலை. அதனால் இனி அவள் வேலைக்கு போக போகிறது இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வாரமாக அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாத்துலேயும் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சு. அவளோட பையன் மேலே உயிராக இருப்பா. ஆனால் அந்த ஒரு வாரத்தில் பையன்கிட்டயே கோபமாக வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பித்தா. அன்பு செல்வனின் கண்கள் கலங்கியது. இது நடந்து மறுபடியும் ஒரு வாரத்தில் அவள் காணாமல் போயிட்டா. எல்லாரும் அவள் ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. அப்போது ஆகாஷுக்கு 18 வயசு. அவர் மீண்டும் ஆழமாக மூச்சை இழுத்தார். இதனால் மற்றவங்க எல்லாரும் அவனுக்கு கேலி பேச ஆரம்பித்தாங்க. ஓடி போனவளோட பையன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிண்டல் அடிக்க. அப்போ தான் இந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவனுக்கு இந்த மாதிரியான நோய் முதல்ல வர ஆரம்பிச்சுது. அல்லியின் விழிகளும் மெதுவாக கலங்கியது. நாங்கள் சந்தேகப்பட்டு அல்லிபுரத்துக்கு வந்தோம். ஆனால் அந்த அல்லி எங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே அல்லி அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். என்னது, நான் உங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேனா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே என்று பதட்டமாக கேட்டாள் அவள். அப்படித்தாம்மா என்கிட்ட சொன்னாங்க என்றார் அன்பு செல்வன். யார் சொன்னாங்க என்று அல்லி அவசரமாக கேட்டாள். அவர் சில நொடிகள் யோசித்தார். அவரோட பேரு என்று நினைவுபடுத்தி கொண்டவர் லிங்கேஸ்வரன் என்றார். அந்த பெயரை கேட்டதும் அல்லிக்கு அப்படியே இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல் இருந்தது. அவள் இப்போது நம்பிக்கொண்டிருக்கும் ஒரே நபர் அவளது மாமா லிங்கேஸ்வரன் தான். ஆனால் அவரே இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கும் என்று கூட அவளால் யோசிக்க முடியவில்லை. அவள் மெதுவாக அன்பு செல்வனின் கைகளை பிடித்து கொண்டாள். ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. அவருக்கு 18 வயசுன்னா அப்போது எனக்கு 15 வயசு தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நான் இப்படி பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் நடந்துடுச்சு. என்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. நானே அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு என்னோட அடையாளத்தை மறைச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். அன்பு செல்வன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார். நான் என்னோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற எங்கள் அம்மா எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையை தேடித்தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல எதிர்பாராமல் ஆகாஷை சந்திச்சு ஏதேதோ ஆகிப்போச்சு. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இப்போ நான் தான் அல்லின்னு ஆகாஷ்கிட்ட சொல்லணுமா இல்லை மறைக்கணுமா? இனிமே என்ன செய்யணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் என்று சொல்ல இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இல்லைம்மா, இப்போ நீ இந்த உண்மை அவங்கிட்ட சொன்னால் அவனோட மனசு பாதிப்பு இன்னும் அதிகமாகும். ஏன்னா அவன் ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கான்.
முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வருவோம். அதுக்கு பிறகு அவன் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தனியாக கூட நிறைய தடவை உன்னை பார்க்க ட்ரை பண்ணியிருக்கான். அன்பு செல்வனின் குரலில் சோர்வும் வேதனையும் கலந்திருந்தது. ஆனால் அந்த ஆளுங்க ஆகாஷ் கிட்ட சொன்னது, உங்கள் அம்மா ஓடி போக அந்த அல்லி தான் காரணம், அல்லி தான் உன்னோட அம்மா ஓடி போக ஹெல்ப் பண்ணுனா அப்படின்னு. அப்புறம் அல்லியை பார்க்கணுன்னு வாசல்லையே தவம் கிடந்தான். ஆனால் அல்லி அடித்து விரட்ட சொன்னான்னு சொல்லி என் பிள்ளைய நாயை விட கேவலமாக அடித்து விரட்டினாங்க. அந்த நினைவுகள் இன்னும் அவரை உள்ளுக்குள் கொண்டு கொண்டிருப்பது போல அவரது கண்கள் கலங்கியது. 1 நாள் 2 நாள் இல்லைம்மா, கிட்டத்தட்ட 5 வருஷமாக இது நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு போவான், ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி திரும்பி வருவான். அல்லியின் இதயம் வலித்தது. அவளுக்கு முன் இப்போது நின்றது ஆகாஷின் கோபமில்லை, உடைந்து போன ஒரு பையனின் வாழ்க்கை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அம்மா ஓடிப்போக காரணம் அல்லி. அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர காரணம் அல்லி. அதனால் தான் அவன் அல்லி என்ற பெயரையே முழுதாக வெறுக்கிறான். அவர் சொல்ல சொல்ல அல்லியின் கண்களிலும் கண்ணீர் மெதுவாக தேங்கியது. இதுவரை ஆகாஷின் கோபம் அவளுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. ஆனால் இப்போது அந்த வெறுப்பின் பின்னால் இருந்த காயம் அவளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்தது. அன்பு செல்வன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக கேட்டார், உனக்கு அர்ஜுனா தேவி பற்றி ஏதாவது தெரியுமாம்மா? அவன் நிஜமாவே ஓடிப்போனாளா, இல்லை யாராவது அவளை ஏதாவது பண்ணிட்டாங்களா என்று கேட்டு மெதுவாக தனது பர்சில் இருந்த குடும்ப புகைப்படத்தை எடுத்து அவளிடம் காட்டினார். அதை பார்த்த நொடியே புவனாவின் கண்களில் கண்ணீர் மழையாக பொழிந்தது. கண்ணீர் மழையில் நனைந்தபடியே அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த அல்லி பல வருடங்களாக தனது மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ரகசியத்தை மெதுவாக அன்பு செல்வனிடம் உடைத்தாள். அவள் சொன்ன ஒவ்வொரு உண்மையையும் அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சில நேரங்களில் அதிர்ச்சியில் அவரது விழிகள் விரிந்தது, சில நேரங்களில் நம்ப முடியாமல் அவளை பார்த்தார். ஆனால் அவள் சொல்லி முடித்த அந்த நொடியில் பல வருடங்களாக அவரது மார்புக்குள் அழுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கி போனது போல அவரது கண்களில் ஒரு நிம்மதி பிறந்தது. கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தவர் மெதுவாக சொன்னார், இங்கே பாருமா, இந்த உண்மை எதுவுமே இப்போ ஆகாஷுக்கு தெரியக்கூடாது. அல்லி அமைதியாக அவரை பார்த்தாள். இப்போ அவனோட மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இத்தனை வருஷமாக அவன் மனசுக்குள்ளே கட்டி வச்சிருக்க கோபம், வெறுப்பு, வலி இதெல்லாம் ஒரே நொடியில் உடஞ்சா அவனால் தாங்க முடியாது. அவன் முழுசாக உடஞ்சி போயிடுவான். அவரது குரல் நடுங்கியது. இப்போதைக்கு உன்னோட உண்மையான முகம் அவனுக்கு தெரிய வேண்டாம். நீ முதல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நேரம் வரும்போது நானே மெதுவாக இந்த உண்மையை அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அல்லியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் திரண்டது. அவள் இதுவரை நினைத்ததே இல்லை, தன்னை வெறுக்கும் ஒருவனின் உயிர் இவ்வளவு ஆழமாக தனது கைகளில் வந்து விழுமென்று. அன்பு செல்வன் நடுங்கும் கரங்களால் அவளது கையை பிடித்தார். அவனோட உயிர் உன் கையில் தாம்மா, மறந்துடாத. நீ மட்டும் அவனை விட்டுட்டு போயிடாத. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். அல்லி தலையை குனிந்து கண்ணீரை துடைத்து கொண்டாள். இந்த உண்மையை எப்போவுமே அவங்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு என்று அவர் கேட்டார். வேறு வழியே இல்லாமல் இதயம் கருத்தபடியே அல்லியும் அவரது கையை பிடித்து சத்தியம் செய்து கொடுத்தாள். அந்த சத்தியம் அவளது வாழ்க்கையையும் ஆகாஷின் வாழ்க்கையையும் முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பதை அப்போது அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. மிஸ்டர் அன்பு செல்வன், உங்களுக்கு இதே ஒரு வேலையாக போயிடுச்சுல்ல, இப்படி கடைசி நேரத்தில் வந்து டென்ஷனை கூட்டி விடுறது. ஏற்கனவே இந்த அல்லி என்ன ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னால் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு நாங்கள் டென்ஷனாக இருக்கோம். இதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லாமல் இப்படி சத்தியம் வாங்கினா எப்படி சார்? இது நியாயமா சார்? அல்லி அன்பு செல்வன்கிட்ட அப்படி என்ன உண்மையை சொல்லியிருப்பான்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கதையோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.